வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு தகவல் 360 சார்பாக இன்று நாம் வழங்கக்கூடிய ரயில்வே சார்ந்த தகவல். நம்ம நேயர் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தமா கேட்டுட்டு இருந்தாரு. அதாவது இந்த டீசல் லோகோமோட்டிவ் என்ஜின் அப்புறம் எலக்ட்ரிக் லோகோமோட்டிவ் என்ஜின் ரெண்டுல உள்ள நிறை குறைகளை பத்தி கேட்டுட்டு இருந்தாரு. ஸோ அவருடைய ஒரு ஆசையின் விளைவாக மட்டுமல்ல, நம்ம நேயர்கள் பலருக்கும் சந்தேகம் இருக்கும். இந்த டீசல் லோகோமோட்டிவ்க்கும் எலக்ட்ரிக் லோகோமோட்டிவ்க்கும் என்னென்ன விஷயங்கள் வேறுபடுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த டீசல் லோகோமோட்டிவ் அப்படின்னு சொன்னா நேரடியாக அந்த டீசல் மூலமாக அந்த வண்டி ஓடுகிறது நினைச்சீங்கன்னா அது தவறு. டீசல் வண்டியும் மின்சாரத்தின் மூலம்தான் அந்த மோட்டார்கள் ஓட வைக்கப்படுகின்றன. அந்த டீசல் வண்டியில தேவைப்படக்கூடிய மின்சாரத்தை, அதாவது டீசலை பயன்படுத்தி ஜெனரேட்டர் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்து அந்த மின்சாரம் மூலம் அங்குள்ள மோட்டர்கள் ஓடுது. அந்த மோட்டர் ஓடுறதுனால என்ஜின் ஓடுது. என்ஜின் ஓடுறதுனால அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய பெட்டியுடன் எடுத்துட்டு ஓடுது. ஸோ இதுதான். ஸோ டீசல் என்ஜின் ஆக இருந்தாலும் அதுவும் மின்சாரத்தின் மூலமாக தான் ஓடுது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆனா என்ன, அந்த மின்சாரத்தை உற்பத்தி பண்றதுக்கு ஒரு ஜெனரேட்டர் தேவைப்படுது. அந்த ஜெனரேட்டர் ஓடுறதுக்கு டீசல் தேவைப்படுது. அப்படி உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரமானது ஏசி மின்சாரமாக இருந்து அது அப்படியே டிசி மின்சாரமாக மாற்றப்பட்டு அந்த மோட்டார்களை ஓட வைக்கிறது. ஸோ இதன் மூலம் என்ன நடக்குன்னு சொன்னா, அந்த டீசல் என்ஜின் ஓடுவதற்கு, பெட்டிகளை எடுத்துக்கொண்டு ஓடுவதற்கு தேவையான அந்த சக்தியை அதன் உள்ளே இருந்தே பெற்றுக் கொடுக்கிறது. அந்த லோகோமோட்டிவ் என்ஜின் உள்ளே இருந்தே அதுக்கு மின்சாரம் கிடைக்கிறது. ஆனா எலக்ட்ரிக்கல் ஓடக்கூடிய அந்த என்ஜின் வகையானது அதுக்குள்ள எந்த விதமான மின்சார சக்தி எதுவும் கிடையாது. மேல ஓவர் ஹெட் ஒயர் என்று சொல்லக்கூடிய அந்த எலக்ட்ரிபிகேஷன் ஒயர்ல இருந்து மின்சாரம் பெறப்பட்டு, நேரடியாக மின்சாரம் பெறப்பட்டு அதன் மூலமாக மோட்டர் ஓட வைக்கப்படுகிறது. ஸோ எலக்ட்ரிக் இன்ஜின் ஓடணும்னா மேல கட்டாயம் ஓவர் ஹெட் ஒயர் தேவை, சரிங்களா? ஆனா இந்த டீசல் லோகோமோட்டிவ் இன்ஜின் ஓடணும்னா மேல ஒயர் தேவையில்லை. அதற்கு தேவையான சக்தியை அதுவே உற்பத்தி செய்து கொள்கிறது. இதன் விளைவாக என்ன விஷயம் பாத்தீங்கன்னாக்க, ஒரு டீசல் லோகோமோட்டிவ் உடைய அந்த சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உள்ள எல்லாமே ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஏன்னா அதுவே டீசல்ல இருந்து அந்த ஜெனரேட்டர் மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்து அந்த மின்சாரத்தை ஏசி மின்சாரத்தை டிசி மின்சாரமாக கடத்தி அல்டர்னேட்டிவ் மூலமாக கடத்தி அந்த மோட்டர்களுக்கு பாய வைக்கிறது. இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கிறதுனால அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஒர்க். அது அந்த டீசல் லோகோமோட்டிவே ரொம்ப சிக்கல் மிகுந்த சமாச்சாரம். அதை பராமரிக்கிறது கொஞ்சம் அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை. ஸோ அதனால அதனுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகம், அதை பராமரிப்பு செலவும் அது அதிகம். ஆனால் இந்த எலக்ட்ரிக்கல் லோகோமோட்டிவ்ல உள்ள பாகங்கள்லாம் அவ்வளவு காம்ப்ளிகேட்டடான பாகங்கள் கிடையாது. அவற்றை பராமரிப்பது எளிது. ஆனா என்ன சிக்கல்னா, அந்த எலக்ட்ரிக் இன்ஜின் ஓடணும்னா அது ஓடுற பாதையெல்லாம் என்ன இருக்கணும், அந்த ஓவர் ஹெட் ஒயர் மூலமாக 25,000 வோல்ட் மின்சாரம் பாஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அதற்கேற்ப அந்த முன் ஏற்பாடுகளை முதலில் செஞ்சிருந்தா மட்டும்தான் அது ஓட வைக்க முடியும். ஆனா அந்த எலக்ட்ரிக்கலை இல்லாத இடத்துல டீசல் லோக்கோவால ஓட முடியும், எலக்ட்ரிக் லோக்கோவால ஓட முடியாது. அதாவது மேல ஓவர் ஹெட் ஒயர் இல்லைன்னா அந்த இடத்துல கூட எது ஓடும், டீசல் லோகோமோட்டிவ் ஓடும். ஏன்னா டீசல் லோகோமோட்டிவ் தேவையான அந்த எனர்ஜி பவர் ஆனது அதுவாகவே உற்பத்தி செய்து கொள்கிறது. ஆனா இந்த ஓவர் ஹெட் எலக்ட்ரிக் இருந்து அதுக்கு வரதுனால எங்கெங்க ஒயர் போகுதோ அங்க மட்டும்தான் எலக்ட்ரிக்கல் லோகோ பயன்படும். இதை பராமரிக்கிறது ரொம்ப சிம்பிள், மூவிங் பார்ட்ஸும் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரிக்கல் லோகோமோட்டிவ் பராமரிக்கிறது ரொம்ப எளிது. ஆனா டீசல் லோகோமோட்டிவ் பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் டீசல் லோகோமோட்டிவ் ஓடும்போது மேல நிறைய புகை வரும். ஸோ அதனால பல இடங்கள்ல அந்த சுற்றுப்புற சூழல் கெடும் அப்படிங்கிறது டீசல் லோகோமோட்டிவால உண்மைதான் அது. ஆனா எலக்ட்ரிக்கல் லோகோமோட்டிவ்ல அந்த மாதிரி எதுவும் புகை வராததுனால அந்த சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படுவதுங்கிறது அதுல கிடையாது. இந்த டீசல் லோகோமோட்டிவ்ங்கிறது குறைந்த டிராபிக் உள்ள இடங்களுக்கு டீசல் லோகோமோட்டிவ் பெஸ்ட் தான். அதாவது ரொம்ப டிராபிக்லாம் ரொம்ப கிடையாது, அந்த மாதிரி இடங்களுக்கு டீசல் போதும். ஆனா அதிக ஃப்ரீக்வன்சி, நிறைய டிராபிக் ஹெவியா இருக்க இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் லோகோமோட்டிவ் தான் சரி. ஸோ அதனாலதான் நகர்ப்புறங்கள்ல ஆரம்ப காலத்திலேயே மின்சாரத்தில் ஓடக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜின்லாம் இருந்திருக்கு. மற்றபடி இன்டீரியர் கிராமங்கள்ல போறதுக்கு போறாமே இந்த டீசல் லோகோமோட்டிவ் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அதே சமயத்துல டீசல் லோகோமோட்டிவ் செய்யறதுக்கு
ஆரம்ப கால செலவு கம்மி. ஆனா இந்த எலக்ட்ரிக்கல் லோக்கோமோட்டிவ்ல ஆரம்ப காலத்தில் செய்யறதுக்கான அந்த செலவு மிக அதிகம். எல்லாத்த விட மிக முக்கியமான ஒரு சமாச்சாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த டீசல் என்பது நாம இறக்குமதி செய்து நாம பயன்படுத்துறோம். அதாவது இந்தியாவிலே மிக அதிகமாக அந்த டீசல் பெட்ரோலிய பொருட்களை கொள்முதல் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்திய ரயில்வே தான். இப்போ நம்ம சாதாரணமாக வீட்டில் ஒரு பைக் வச்சிருந்தோம்னா மாசத்துக்கு ஒரு 5 லிட்டர் 8 லிட்டர் போடுவோம். கார் வச்சிருந்தா ஒரு 50 லிட்டர் 100 லிட்டர் போடுவோம். இதுவே தமிழக அரசு நடத்தக்கூடிய அந்த போக்குவரத்து கழகங்களுக்கு எவ்வளவு டீசல் வாங்குவாங்க அப்படிங்கிறப்ப மொத்த ரயில்வேலையும் ஓட்டக்கூடிய ரயில்வே நிறுவனம் எவ்வளவு டீசல் பெட்ரோல் வாங்குவாங்க. ஸோ அவ்வளவு நம்ம வெளிநாட்டிலிருந்து வாங்க வேண்டியிருக்கும். ஸோ வெளிநாட்டிலிருந்து வாங்குவதால் நமது அந்நிய செலாவணி கையிருப்பு ரிசர்வ் பேங்க்ல குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம டாலர்களை தங்கத்தையும் கொடுத்து தான் அந்த பெட்ரோலிய பொருட்களை வாங்கணும். ஆனா நம்ம எப்ப எலக்ட்ரிக்கலுக்கு மாறுறோமோ அப்போ இந்த மாதிரி செலவுகள் இல்லாம போயிடும். அதாவது டீசலை நம்ம இறக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நம்முடைய சொந்த பவர்ல நம்ம சொந்த நாட்டுக்குள்ளேயே அந்த பவர் சக்தியை புழங்கிக்கலாம். நம்ம பணம் நம்மளுக்குள்ளே சர்க்குலேட் ஆகும். ஏன்னா நம்ம மின்சாரத்தை உற்பத்தி பண்றது நம்ம நிறுவனங்கள் தான். ஸோ நம்ம நாட்டுக்குள்ளே பணம் நம்ம நாட்டுக்குள்ளே புழக்கத்தில் இருக்கிறதுனால ரிசர்வ் பேங்க்ல இருக்கக்கூடிய அந்த அந்நிய செலாவணி கையிருப்பு குறையாது. ஸோ இதனால நம்ம நாட்டுடைய பணத்துடைய மதிப்பு ஒரு ஸ்டாண்டர்டான நிலைமையில் இருக்கும் அப்படிங்கிறது உண்மைதான். ஸோ அதனால தான் இந்தியாவில் கிட்டத்தட்ட 99% இந்த ரயில்களை மின்சாரத்தில் இயங்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் லோக்கோவுக்கு மாத்திட்டாங்கிறது நம்ம எல்லாரும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நண்பர்களே, இப்போ உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக்கல் லோக்கோவுக்கும் டீசல் லோக்கோவுக்கும் உள்ள அந்த வேறுபாடு உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு இதை சிபாரிசு செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.